ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ், பல்ஸ், அப்புறம் நாகேஷ் திரையரங்கம் இந்த மாதிரியான படங்களுக்கும் ஒவ்வொரு படங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு பாடல்கள்லையுமே. ஸோ இதுக்கான அணுகுமுறையா இருக்கும். எப்படி ஒரு படத்து டு அடுத்த படம் வந்து கிடைக்கிற வரைக்கும் நமக்கு வந்து அடுத்த படம் எப்போ கிடைக்கும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். கிடைச்சக்கப்புறம் அந்த ஃபீலுக்கு நம்ம எப்படி பாட்டு எழுத போறோம் அப்படின்ற ஒரு யோசனை இருக்கும் இல்லையா? ஸோ அதை நீங்க எப்படி அணுகுறீங்க? இல்ல நம்ம ஒரு படத்துக்கு கேப் இருந்தா கூட, ஒரு படத்தோட கதைக்குள்ள போகும்போது அந்த கதை மட்டும் தான் நம்ம மைண்ட்ல இருக்கும். இருப்போம். ஓகே. அதனால அதுக்கு என்ன தேவையோ அந்த கேரக்டரா நம்ம மாறிடுவோம். மாறி ம். எழுதிருவோம். அப்புறம் இங்க வரும்போது இந்த கேரக்டரா நம்ம மாறிடுவோம். நீங்க பாருங்க, ம். அம்மா தாயை போற்றி வந்து ஒரு தாய தெய்வமா கொண்டாடுறோம். ஆமா. ஆனா அதுக்கு முந்தின பாட்டு தான் தாயை சீக்கிரம் போய் சேருன்னு சொல்லி சேருன்னு பாட்டு எழுதிருக்கோம். பாடியிருப்போம். அப்ப அதுக்கு ஒரு ஆமா. மூடு, இதுக்கு ஒரு மூடு. நம்ம அப்படி ஷிஃப்ட் ஆயிக்கலாம். நம்ம ஓகே. கிரியேட்டிவ்ல இருக்கும்போது அப்படி ஷிஃப்ட் ஆகணும். ம். நீங்க வந்து ஒரு கதை எழுதுறீங்கன்னா, அதுல வில்லன் இருப்பான், ஹீரோ இருப்பான். வில்லன் எழுதும்போது நீங்க உங்க வில்லனா ஃபீல் பண்ணி எழுதணும். எழுதணும். ஹீரோ எழுதும்போது நீங்க உங்களை ஹீரோவா ஃபீல் பண்ணி எழுதணும். எழுதணும். அத மாதிரி தான். நம்ம வந்து அது வந்து அப்படி இந்த அதுக்கு கிராஃப்ட்டுக்கு அதுக்கு நம்ம அதுக்கு வந்து டைரக்டரோட மைண்ட் செட் டைரக்டர் நம்மள மைண்ட் செட் பண்றாங்கல்ல, அது ரொம்ப முக்கியம். ம். அது டைரக்டர்லாம் அப்படி வந்து நம்மள வந்து சூப்பரா சொல்லுவாங்க. இந்த மாதிரி இப்படி வாங்க அப்படி. அது மாதிரி மியூசிக் டைரக்டர் இப்படிதான். ம். எனக்கு வந்து அதுல நிவாஸ் சார ரொம்ப பிடிச்சிருச்சு. நிவாஸ் சார் எனக்கு ரொம்ப பிடிக்க என்ன காரணம்னா, டைரக்டர் சிச்சுவேஷன் சொல்லிடுவாரு. ம். ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. நிவாஸ் சார் அத ரிப்பீட் பண்ணுவார் பாருங்க நம்மட்ட. அது அவ்வளோ அழகா இருக்கும். இருக்கும்.